பொங்கல் விருந்தாக தற்போது தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் குறிப்பாக தனுஷின் கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயனின் அயலான் படங்கள் மீதுதான் ரசிகர்கள் அதிக அளவு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள். தற்போது இரண்டு படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. அதேபோல் பாக்ஸ் ஆபீஸிலும் வசூல் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. படம் வெளியான முதல் நாளில் கேப்டன் மில்லர் திரைப்படம் கிட்டத்தட்ட 18 கோடி வரையிலும், அயலான் திரைப்படம் 9 கோடி வரையிலும் வசூலித்திருந்தது. தற்போது இரண்டாவது நாளிலும் இந்த இரண்டு படங்களும் தன்னுடைய வசூல் நிலவரத்தை அதிகரித்துள்ளது. அதன்படி கேப்டன் மில்லர் திரைப்படம் 2 நாட்கள் முடிவில் உலக அளவில் 30 கோடி வரையிலும், அயலான் திரைப்படம் 19 கோடி வரையும் வசூலித்திருக்கிறது. தற்போது நிலவரப்படி தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் தான் பொங்கல் ரேஸில் முன்னணியில் இருக்கிறது. வரும் நாட்களில் குடும்ப ரசிகர்களின் வரவின் காரணமாக அயலான் திரைப்படத்தின் வசூலும் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.